ஹலோ காய்ஸ், இது உங்களோட அத்திஷ் கேமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம் டைனாமெண்ட்ஸில். வாங்க இந்த வேர்ல்டு இன்றைக்கி முடிச்சிடலாம். இந்த பாருங்க, நோரான்னு ஒருத்தி இருக்கா. கேப்டன் பேட்டிலா இல்லை பாஸ் பேட்டிலான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம டைனாமெண்ட்ஸை மாற்றிடலாம். கொஞ்சம் பவரானதை வச்சுப்போம். காக்கோ இதே வச்சுப்போம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா வாட்டர் டைப் தானே வைப்பாங்க, நம்மளுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஷெல் பேஸ்ட் வாட்டர் ரைஸ் வைப்போம். ஸ்போர் ஷாட் போட்டுடலாம். நம்மளுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுங்க. கரெக்டாக எனரேஜு டபுள் பஸ் போட்டுருச்சு. அது லீஃப் ஸ்ட்ரைக்கை போட்டு விட்ருவோம். பரவாயில்லைங்க, நல்லா தான் பேட்டில் பண்ணுது. சோனிக் ஷாக் முடிச்சு விட்டாச்சு. அடுத்து லீஃப் ஸ்ட்ரைக் போட்டாச்சு. ஷாக்கு முடிச்சிருச்சு, நம்மளும் முடிச்சிருச்சு. ஃபயர் இதில் அதுக்கு தான் அட்வான்டேஜ். சரி பார்த்துக்கலாம், வச்சு விடுங்க. ரெட் சர்வை பைட்டு நம்மளுக்கு அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியுது. அட்டாக் பவர் குறைச்சி விட்டுருச்சு, ஏற்கனவே கம்மி நமக்கு பைட்டு. பரவாயில்லைங்க, நல்லா பண்ணிச்சு. கிளிக்ஸி வாய்ஸ் அண்ட் பைட்டு ஏமிங் பவர் கம்மி பண்ணிடுச்சு. இல்லைனாலும் மிஸ் ஆகும். மிஸ் ஆயிடுச்சு. ஐஸ்ஃபீல்டு ஃபுல்லாக டிஃபென்ஸ் பவர் ஏற்றுது. வாய்ஸ் அண்ட் பைட் நார்மல் பைட்டை போட்டுருவோம். மாற்றிடலாம். அட்டாக் இவ்வளோ குறைச்சிருச்சு. ஐயோ, வச்சுருக்கா பேக்கில். பவர் ட்ரை பண்ணி பார்ப்போம். லீஃப் ஸ்ட்ரைக்கு டெயில் ஜங்கிள் விப்பு அதை பார்க்கல. என்னங்க முடிச்சிருச்சு. நல்லா தான் வச்சு போய் முடிக்கலாங்க. நாம் இல்லைங்க ஃப்ளவிங்கோ ஜெயிச்சாச்சு. சில கிளிப்பில் நான் கட் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸ்பின்னமாக இப்போ போக போக வீடு நிறையா பண்ணி வைக்கிறேங்க. இது அதிகம் நினைக்கிறேன். இது சும்மா இதுக்கு ஹீல் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. டக்ஸிடோக் பண்ணிடலாமா ஹீல்? பண்ணியாச்சு. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்க 2 பேர்த்தையும் முடிக்கணும். சோனிக்ஸாக்கு பைட்டு வின்டர் செல்ஸ் போட்டான். திரும்பி வின்டர் செல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். போடுவான்னு நினைக்கிறேன். போட்டாங்க, அவ்வளோதாங்க. ஸ்க்ராட்சு எப்படி சோனிக்ஸாக்கு தான் போட போகிறான். அதாங்க, அதான் திருப்பி ஒரே மாதிரி தாங்க போடுறாங்க. நம்ம ஷேடோ ஃப்ளாஷ் போட்டு முடிச்சு விட்டுடலாம். ஹெலிஃபயர் போட்டு முடிச்சு விட்டோம். இன்னும் முடியலையாங்க சோனிக்ஸாக்கு. டக்ஸிரோ 13 வருஷம் டக்ஸிரோ 13 லெவலுங்க. எனரேஜ் நம்ம எனரேஜ் போட்டால் அது சோனிக்ஸாக்கு. ஐஸ்பர்க் போட்டுடலாம். ஐஸ்பர்க் அதுவும் ஐஸ்பர்க் திருப்பி போடுது. இன்னும் ஃப்ரோசன் மெஷ் போடலாம். எனரேஜ் போட்டிருக்கு இப்போ. இது சோனிக் ஷாக் அவ்வளோதான். இல்லை இன்னொன்று இருக்கா. எனரேஜ் போட்டாச்சு. டேங்கிள் கிரிப் நல்ல வேலை, நம்மளுக்கு காய்ச்சல் வரல. ஐஸ்பர்க் போட்டாச்சு. வின்டர் சில்ஸு அட்டாக் பவரை குறைச்சி விட்டுருச்சு. டக்குன்னு மாற்றிடுவோம். ஹெலிஃபயர் வாட்டர் பிளஸ் பேர் மாற்றி வந்தாச்சுங்க. இந்த பேட்டில் ஜெயிச்சாச்சு. அவ்வளோதான். இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. 2 போக்கி தந்துட்டாங்களா. உங்களை முதல்ல முடிச்சிடலாம். போக்கிமானை மாற்ற மறந்துட்டோம். அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனும் பாஸ் பேட்டில் தான். கொஞ்சம் நம்ம திரும்பி ஹீல் பண்ணுற மாதிரி இருக்குமோ இல்லை பார்ப்போமா. இதை வச்சு இந்த போஸும் நினைக்கிறது பண்ணிடலாம். அதுக்கு அப்படியே இருக்கட்டும்ங்க. அதே டீமை எடுத்துகிட்டு போகலாம். ஃபாக்ஸ் கிராஃப்ட் இத்தனை நேரம் நம்ம டைனாமனோட பேரே கவனிக்கலைங்க. ஹீல் ஸ்ப்ரேலாம் இருக்குது. ஷேடோ ஸ்லாஷ் ஐஸ்பர்க் போட்டுருச்சுன்னுங்க. ஃபஸ்ட் மூவ் எவ்வளோ கம்மி பண்ணிடுச்சு. எதுவுமே இல்லை. ஸ்க்ராட்சு டேங்கிள் கிரிப் அது சில சொன்னேன் இல்லைங்க, சில கிரிப்லாம் கட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும்னு சொல்லிட்டு
ஃபீல் ஸ்ப்ரே எனர்ஜ் போட்டுடலாம். ஃப்ரோசன் மிஸ்ட்டு, சோனிக் சக்கு ஸ்க்ராட்ச் முடிச்சிருச்சு. டெயில் கன் எடுத்து டேங்கிள் கிரிப் போட்டுடலாம். டேங்கிள் கிரிப் அதுவும் திருப்பி போடுது. டேங்கிள் கிரிப் திருப்பி டேங்கிள் கிரிப் போட்டால் விளாட்லாம். ஷாக் வேவ் போட்டு முடிச்சு விட்றலாம்னு நினைக்கிறேங்க. ஷாக் வேவ் மிஸ் ஆயிடுச்சு. வாட்டர் பிளாஸ்டில் தான் முடிப்பேன்னு சொல்லுது செல்பி. கடைசி ஹோப் இருக்குது. அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாச்சுங்க. டெவலப் சாக்லேட்லாம் நிறையா சேர்த்து வைக்கணும். 5-6 பக்கம் சேர்த்து வைக்கணும். கடைசி ஒரு வேர்ல்டுக்கு கீ தந்துட்டான். இங்கே பாருங்க எத்தனை இது தந்துறானுங்க. அடுத்து கல்லூரி கேஸ்டலுங்க. எவ்வளோ பெரிய இது வேர்ல்டு. இதில் போக்கிமான் பிடிக்கலான்ட்டு இருக்குங்க. போக்கிமான்ற பாருங்க டைனாமண்ட் இதில் ஒன்று பிடிச்சா கரெக்டாக இருக்கும். முதல்ல நம்ம நல்ல லெவலாக வச்சுப்போம், இல்லாட்டி பிடிக்க முடியாது. ஹாப் சாப் இல்லாட்டி ஃபாக்ஸ் கிராஃப் வைப்போமா. இந்த லெவல் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிற போக்கிமான் டைனாமண்ட் பிடிக்க. இந்த பேட்டில் கூப்பிட்றானா? பேட்டில் கூப்பிட்டாங்க. வெளியே வந்துடலாமா? சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைனாமண்டை முடித்தா கிளம்பிடலாம். வெளியே வந்துடலாம். தாத்தா வேறு ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பாருங்க, அதை கண்டுக்காதீங்க. இதை வச்சு டைனாமண்ட் லெவனையும் முடிச்சிடலாம். அவனே முடிச்சிடலாம். இதங்களுக்கு ஷேடோ செலாசிக்கன் தான் பவராக இருக்காங்க. அப்போ கிராஸ் டைப்புக்கு ஷேடோ டைப் வீக்காக பவரான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். முடிச்சு விட்டாச்சுங்க டேசரை. நம்மளை முடிச்சு விட்டான். அவ்வளோதாங்க, இதை ஜெயிச்சாச்சு. என்னங்க ஏதோ சொல்கிறான். கம்ப்ளீட் ஆல் த பெஸ்ட். என்ன -4 பண்ணிட்டான்? எங்க இப்படிலாம் பண்ணுறானுங்க. ஜெனிக்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கான். அதில் நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னுங்க. திரும்பி இதில் பண்ணுறானுங்க, அப்கிரேட் பண்ணிட்டானுங்க. ஆனால் இப்போ பாருங்க, அடுத்த வீடியோவில் அதை முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பை காய்ஸ்.